அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை தேடி வந்து அவர்கள் உங்களிடம் என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அதே போல் நீங்கள் பேச நினைப்பதை அவர்கள் வாயாலவே பேச வைக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மற்றும் எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால இதில் எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். அதுபோக பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக, சகோதரர் சகோதரி, நீண்ட காலமாக நம்முடன் பழகி வந்த நண்பர் இப்போது நம்ம கூட பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னா அந்த நண்பருக்காகவும் செய்யலாம். அப்படி அனைத்து விதமான உறவுகளுக்காகவும் இந்த முறையை பயன்படுத்தலாம். இதை எந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த டயத்தில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது மிகவும் முக்கியமான விஷயம். நீங்கள் இரவு தூங்குவதற்கு சில வினாடிகளுக்கு முன்பு தான் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இது தொடர்ந்து 21 நாட்கள் நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தணும். இந்த முறையை பயன்படுத்தும் போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் யாருக்காக இந்த முறையை செய்கிறீர்களோ அவர்கள் மீது கோபமோ, வெறுப்போ, தயக்கமோ, பயமோ இருக்கக்கூடாது. அவர்களை பற்றிய மகிழ்ச்சியான மனநிலை மட்டுமே இருக்க வேண்டும். அதாவது அவங்கள் மேலே இருக்கிற கோபம், வெறுப்பு இதெல்லாம் வச்சுட்டு இந்த முறையை செஞ்சீங்க அப்படின்னா இந்த முறை பலித்தமாகாது. இந்த முறைன்னு இல்லைங்க, எந்த முறையுமே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு மனநிலையோ ஒரு கோபமோ வெறுப்போ இருந்தால் பலித்தமாகாது. நம்ம யாருக்காக செய்கிறோமோ அவங்க மேலே அன்பை மட்டும் காட்ட வேண்டும். அந்த அன்பும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். போலியாக இருக்கக்கூடாதுங்க, உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். ஏன்னா இங்கே எண்ணங்களை காட்டிலும் நம் உணர்வுகளுக்கு தாங்க சக்தி அதிகம். நம்ம உணர்வுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபீலிங்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த வைப்ரேஷன் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும். அப்படி பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிற எந்த ஒரு செயலோ, விஷயமோ, கருத்தோ அது நம் வாழ்க்கையில் நிஜங்களாக மாறும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிம்பாங்க. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம் வாழ்வாக மாறுகிறது. ஸோ நம்ம அவங்கள பற்றி சந்தோஷமான மனநிலையில் இந்த முறையை செய்யணும். இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். அதே நேரத்தில் நம்மக்கிட்ட ஆண் பெண் வசியமை, காதலருக்கான வசியமை, கணவன் மனைவிக்கான வசியமை, தொழில் வியாபாரத்துக்கான வசியமை, அதாவது சித்தர்கள் அருளிய ஓலைச்சுவடியிலிருந்து பெறப்பட்டு 41 நாட்கள் பூஜையில் வைக்கப்பட்ட வசியமை நம்மளிடம் இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் இரவு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ உறங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் ஒரு தனியான இடத்தை தேர்வு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் பெட்ரூம்குள்ளே கூட இருந்து நீங்கள் செய்யலாம். இந்த முறையை செய்து முடிப்பது வரைக்கும் உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி தனியாக உட்காந்துட்டு ஒரு 2 நிமிடம் உங்கள் மூச்சு காற்றை நன்றாக உற்று கவனியுங்கள்.
உங்கள் உள்மூச்சையும் வெளிமூச்சையும் நீங்கள் நன்றாக கவனிக்கும்போது உங்கள் உடலும் மனமும் லேசாக மாறும். ஒரு ரிலாக்ஸேஷன் மூடுக்கு வந்துடுவீங்க. அப்படி வந்த பிறகு நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அவங்கள தத்ரூபமாக கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அவங்க முகத்தை நீங்கள் தத்ரூபமாக கண்ணாடியில் பார்ப்பது போல் தத்ரூபமாக இமேஜின் பண்ணி பார்க்கணும். என்னால் அப்படி இமேஜின் பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்கிறீங்கன்னா, அவங்க ஃபோட்டோ உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை அடிக்கடி பாருங்கள். அப்படி நீங்கள் அடிக்கடி பார்க்கும்போது உங்கள் ஆழ் மனதில் அந்த ஃபோட்டோ பதிந்துவிடும். அப்படி பதிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கற்பனை பண்ணும்போது எளிதாக உங்களுக்கு அந்த முகம் கற்பனையாகும். இப்போது அந்த முகத்தை கற்பனை பண்ணிக்கிட்டே நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அட் ப்ரெசண்ட் அவங்க இப்போ உங்கள் கூட இருக்கிறாங்க, உங்கள் கூட சந்தோஷமாக பேசுகிறாங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்கள்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தத்துருவமாக உணர்வுபூர்வமாக நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணோம். அவங்க இப்போ உங்கள்கிட்ட பேசினா உங்கள் மனநிலை எப்படி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமோ அதே உணர்வுபூர்வமான மனநிலையுடன் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். மை நேம் பிரிங் ஆன் மீ. அந்த நேம்னு இருக்கிற இடத்துல நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை போடணும். உதாரணத்துக்கு அவங்க பெயர் குமார் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் மை குமார் பிரிங் ஆன் மீ. மை குமார் பிரிங் ஆன் மீ. இந்த வார்த்தை கவுண்டிங் முக்கியம் இல்லைங்க. இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக 5 இருந்து 10 நிமிடம் நீங்கள் இந்த வார்த்தையை உணர்வுபூர்வமாக சொல்லணும். அப்படி சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக படுத்து உறங்கிடணும். அதுக்கப்புறம் ஃபோனை நோண்டுறது, டிவி பார்க்குறது, வேறு விஷயங்களில் உங்கள் மனதை செலுத்துறது அப்படின்னு இருக்கக்கூடாது. இதை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்கிடணும். நான் மேலே சொன்னது மாதிரி கரெக்டாக 21 நாட்கள் நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் 21 நாள் பயன்படுத்தும் போதே ஓரிரு நாட்களில் நீங்கள் விரும்பும் நபரிடமிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வந்து கிடைக்கும். அப்படி அவங்க உங்கள்கிட்ட பேசிட்டாலும் நீங்கள் 21 நாட்கள் இதை கண்டினியூ பண்ணணும். ஒரு குறிப்பான விஷயம், இந்த மெத்தடை செய்கிறதுனால நாம் விரும்பும் நபர் நம்மக்கிட்ட வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மனநிலை உங்கள்கிட்ட இருக்கவே கூடாதுங்க. அவ்வளவுதான் இந்த பதிவு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.